கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த 228வது வேத வினாவிடை நிகழ்ச்சி மூலமாக வற்றாத நீரூற்று நேயர்கள் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் அற்புதமாக நம்மை இம்மட்டும் காத்து நடத்தியிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு சிறப்பு தாளந்து பெற்றவர்கள். வேதாகமத்திலே தாளந்துகளை பற்றி நாம் படிக்கிறோம். அதிலே ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே தாளந்துகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 என்று பிரித்து கொடுக்கப்படுகிறது. 5 தாளந்து உள்ளவன் 5 தாளந்தை சம்பாதித்தான். 2 தாளந்து உள்ளவன் வேற 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை உடையவன் மண்ணிலே புதைத்து போட்டான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நாம் அவருக்காக பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த நாளிலே சிறப்பு தாளந்து பெற்றவர்கள் என்ற தலைப்பிலே 10 கேள்விகள் நாம் கேட்க இருக்கிறோம். ஓகே, இந்த நாளின் முதலாவது கேள்விக்கு நாம் செல்வோம். ஒரு ஓட்டப்பந்தய வீரன் போல பயங்கரமா ஓடக்கூடிய ஒரு மனிதன், நம்ம உசைன் போல்ட்னு சொல்லுவோம். என்ன உசைன் போல்ட்? இந்த உலகத்தில் உசைன் போல்ட் அவர் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதர். வேதாகமத்திலே வேகமாக ஓடக்கூடிய ஒரு மனிதர் இருந்திருக்கிறார். அவர் யார்? சிறப்பு தாளந்து பெற்றவர்கள், ஓடக்கூடிய திறமை. அவர் மானை போல ஓடக்கூடியவர் என்று வேதம் சொல்கிறது. மானை போல ஓடக்கூடியவர். யார் இந்த மனிதர்? படிச்சிருக்கீங்களா? மானை போல ஓடக்கூடிய ஒரு மனிதர். நாம் ஆண்டவருக்காக ஓடணும். இதிலிருந்து பாடம் அதுதான். ஆண்டவருக்காக நம்ம ஓடி ஓடி உழைக்கணும். விடை என்பது ஆசகேல். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வாக்கியத்தில் விடை இருக்கிறது. ஆசகேல் கலைமான்களில் ஒன்றை போல ஓடுகிறவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாமும் ஆண்டவருக்காக ஓடி உழைக்க வேண்டும் என்பது இதன் மூலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம். ஓகே, 2வது கேள்வி, சாதுரியவான் என்று இவரை பற்றி சொல்கிறது. சாதுரியவான், சாதுரியவான் என்று நாம் வாசிக்கிறோம் இவரை பற்றி. சாதுரியவான் அப்படி சொல்லும் பொழுது அப்போ யோசித்து பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் பக்குவமாக செய்யக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருந்திருக்கும். நிச்சயமாக சாதுரியவான். அந்த சாதுரியம் அவருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படி சொன்னால், அவர் ஒரு காரியத்தில் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமை தான் அவரை இப்படி சாதுரியமாக மாற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சாதுரியவான் ஒரு விஷயத்தில் வல்லவராக இருக்கிறாரு. அந்த வல்லமை இவரை சாதுரியவானாக மாற்றியிருக்கிறது. புதிய ஏற்பாடு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சாதுரியவான் யார்? புதிய ஏற்பாடு சொல்லிட்டேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேதாகமங்களில் வல்லவன், வேதாகமங்களில் வல்லவன் சாதுரியவான், அதோடு வேதாகமங்களில் வல்லவன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஓகே, விடை என்பது அப்பல்லோ. அப்போஸ்தலர் 18:24 நம்ம படிக்கிறோம். இந்த அப்பல்லோ சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஓகே, இசை வாசிப்பதிலே தேறினவன் யார்? இசை வாசிப்பதிலே தேறினவன். எப்படிப்பட்ட தாளந்த ஆண்டவர் கொடுத்துக்காரு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இசை வாசிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு இசைக்கருவிகளையும் நிறைய பேர் அப்படி இசைக்கிறத நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதை பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க கூட நல்ல இசைக்கருவிகளை வாசிக்கின்றன. அப்படி வேதாகமத்தில் இசை வாசிப்பதில் ஒரு மனிதன் அந்த தாளந்தை அதிகமாக பெற்றிருந்தார். அவர் யார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதுவும் சுரமண்டலம் வாசிக்கிறது தேறினவர். ரொம்ப எளிதான கேள்விதான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, விடை என்பது தாவீது. 1 சாமுவேல் 16:16. ஜெபமணி தான் அசுத்தாவி வரட்டும், ஆனால் இவர் வாசித்தாலே அசுத்தாவி ஓடி போயிடும். அவ்வளத்துக்குள்ள அழகாக வாசிக்கக்கூடிய திறமை படைத்தவர் இந்த தாவீது என்று வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:16. ஒரு தேறின ஒரு மனிதன், தேறின ஒரு மனிதன், அதுவும் நியாயப்பிரமாணத்தில் தேறினவன். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தாளந்தை இவர் பெற்றிருந்திருக்காங்க.
நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாக ஒருவர் இருந்திருக்கிறார். சிறப்பு தாளந்து பெற்றவர்கள் என்ற வரிசையிலே 4வது கேள்வி. நியாயப்பிரமாணத்தில் ஒரு தேறினவர் பார்ப்போம், யார் கண்டுபிடிக்காங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம அதிகமாக படிக்கக்கூடிய பகுதிகள் தான், புதுசாக ஒன்றும் கிடையாது, அதிகமாக நம்ம படித்த பகுதிகள் தான். கண்டுபிடிச்சிங்களா? நியாயப்பிரமாணத்தில் தேறின ஒரு மனிதன். ஓகே, விடை என்பது எஸ்ரா. எஸ்ரா நியாயப்பிரமாணத்திலே தேறினவனாக இருந்தான். அதில் நம்ம எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம் விடை. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். ஓகே, 5வது கேள்விக்கு நாம் செல்வோம். 5வது கேள்வி. ஒரு சங்கீத தலைவன் ஒரு நிபுணன். சரிங்களா? சங்கீத தலைவன் நிபுணன் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எப்படி ஒரு தாவீது அந்த இசையில் ஒரு பெரிய ஆளாக இருந்தாரோ அதே போல். சரிங்களா? சங்கீத தலைவன் அவன் நிபுணன் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இந்த இசையில் ஒரு நிபுணனாக இருந்திருக்கிறார். அதனால் அந்த கீத வாத்தியங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருந்துக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். யார் இவர் தெரியுங்களா? ஓகே, இது வரைக்கும் படிக்கலைன்னா தயவுசெய்து இந்த பதிலை சொல்லும் பொழுது எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த சங்கீத தலைவன் யார் அப்படின்னு சொன்னால் கெனானியா என்று வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 22வது வாக்கியம். 1 நாளாகவும் 15:22. கெனானியா சங்கீத தலைவன், அவன் நிபுணனாக இருக்கிறான், கீத வித்தையை படிப்பித்தான் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஓகே, இந்த நாளின் 6வது கேள்விக்கு செல்வோம். கொத்து வேலை செய்வதில் ஒரு பிரசித்தி பெற்றவர். கொத்து வேலை. சரிங்களா? கொத்து வேலை, இந்த கொத்தனார் வேலை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அது அந்த கட்டட இதில் மாத்திரமல்ல, நிறைய விஷயங்களில் அவ்வளவு தாழ்ந்து படைத்தவராக இருந்தார் அவர். யார் இவர்? கொத்து வேலையில் அவர் பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர், ஒரு நிபுணன், ஒரு புத்திமான் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வெண்கலம், இரும்பு, மரம், இப்படி பல வேலைகளை ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்தில். அதில் நிபுணர் என்று வாசிக்கிறோம். நல்ல யூகித்து செய்யக்கூடிய திறமையும் அவருக்கு இருந்ததாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யார் இவர்? வேதாகமத்தை திறக்காமலேயே, பைபிள் மொபைலில் சர்ச் பண்ணாமலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம், பார்க்கலாம், உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதான்னு பார்ப்போம். கொத்து வேலை செய்வதிலே நிபுணனாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்கிறது ஈராம் அபி. அது 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் படிக்கலாம். சரிங்க? 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் நம்ம படிக்கலாம். ஈராம் அபி அப்படிங்கிறவர் கொத்து வேலை இன்னும் இதர வேலைகளில் அவர் நிபுணனாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஓகே, 7வது கேள்விக்கு நம்ம செல்வோம். வில் வித்தையில் வல்லவன் யார்? வில் வித்தையில் வல்லவன் யார்? இது ரொம்ப எளிதான ஒரு கேள்வி. வில் வித்தையில் வல்லவன் யார்? வில் வித்தையில் வல்லவன் யார்? பழைய ஏற்பாட்டில் தான் நம்ம படிக்கலாம். வில் வித்தையில் வல்லவன் யார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். வில் வித்தையில் வல்லவன். ஓகே, விடை என்பது இஸ்மவேல். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில் நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 21:20. வில் வித்தையில் வல்லவன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்மவேல் என்று நாம் பார்க்குறோம். ஓகே, சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன் யார் இவர்? சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரன். சிறு வயது முதற்கொண்டே யுத்த வீரனாக இருந்திருக்கிறார். வேதாகமத்தில் இன்னொரு யுத்த வீரன் இருக்கிறாரு, அதை பற்றி வேதம் சொல்லுது, அவரையும் சொல்லலாம். ஆனால் சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாக இருந்தவர் யார்? குறிப்பாக இப்படி சொல்லப்படுது, சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாக இருந்த ஒரு மனுஷனை பற்றி வேதாகமத்தில் படிக்கிறோம். யார் இவர்? சிறு வயது முதற்கொண்டு யுத்த வீரனாக இருந்த மனிதர். ஓகே, விடை என்பது கோலியாத். 1 சாமுவேல் 17:33 நம்ம படிக்கிறோம். சரிங்களா? சவுல் சொல்கிறார் தாவீதுட்ட, அவங்ககிட்ட போய் நீ மோத போறிய, அவன் சின்ன வயசு முதல் யுத்த வீரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தாவீதுட்ட
சொல்லி தடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17:33 நம்ம பார்க்கலாம். ஓகே, 9வது கேள்விக்கு வந்து விட்டோம். 9வது கேள்வி. ஓகே, ஞானத்தால் நிறைந்தவன் யார்? வேதாகமத்தில் ஞானத்தால் நிறைந்தவன் என்று ஒருவரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஞானத்தால் நிறைந்தவன், ஞானத்தால் நிறைந்தவன் யார்? இது வந்து இரட்டை தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரை குறிக்கிறது. இந்த ஞானத்தால் நிறைந்தவன் அப்படிங்கிற விஷயம் 2 பேரை குறிக்குது. முக்கியமான நபர்கள். யார் இவர்? ஞானத்தால் நிறைந்தவன் யார்? ஞானத்தால் நிறைந்தவன் யார்? இது பழைய ஏற்பாடு தான். ஞானத்தால் நிறைந்தவன். ஆனால் சாலமோன் கிடையாது. சாலமோனுக்கு ஞானம் இருந்துச்சு, ஆனால் ஞானத்தால் நிறைந்தவர் என்று இவரை பற்றி சொல்லப்படுது. விடை எசேக்கியேல் 28:13 இருக்குது. தீரு ராஜாவை பற்றி சொல்லப்படுது. அதே அந்த தீர்க்க தரிசனம் லூசிபருக்கும் பொருந்தும். ஆண்டவரோடு கூட இருந்த சாத்தானாக மாறிய அந்த லூசிபரையும் இந்த தீர்க்க தரிசனம் பூர்த்திப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 28:13 ஞானத்தால் நிறைந்தவன் தீரு ராஜா லூசிபர் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, இந்த நாளின் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம். செய்கைகளில் வல்லவன் யார்? செய்கைகளில் வல்லவன் பார்த்தீங்கன்னா வேதத்தில் படிக்கிறோம், சிங்கத்தையே கொண்டு போட்டான். இப்போ அவ்வளோ செய்கைகளில் வல்லவன். சிங்கங்களை கொண்டு போட முடியுமா? தாவீது சிங்கத்தை கொண்டிருக்காரு. இந்த மனிதனும் சிங்கத்தை கொண்டு போட்டிருக்கார். அதனால தான் அவர் செய்கைகளில் வல்லவன் என்று பெயர் பெற்றிருக்கிறார். செய்கைகளில் வல்லவன் யார்? இதுதான் இந்த நாளின் கடைசி கேள்வி. சிறப்பு தாழ்ந்து பெற்றவர்கள் இந்த தலைப்பில் செய்கைகளில் வல்லவன். ஓகே, விடை என்பது பெனாயா. 1 நாளாகமம் 11:22 வாசிக்கிறோம். மோவாப் தேசத்து 2 வலிமையான சிங்கங்களை கொண்டு போட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். 1 நாளாகமம் 11:22 வாசிக்கிறோம். செய்கைகளில் வல்லவன் பெனாயா என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஓகே, சிறப்பு தாளந்து பெற்றவர்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம படித்தோம். எத்தனை பேருக்கு தாளந்துகள் இருக்கிறது? பாடக்கூடிய தாளந்து, பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்து, இசை வாசிக்கக்கூடிய தாளந்து, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய தாளந்து. ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறார். அதை கண்டிப்பாக மூடி வைக்கக்கூடாது. இந்த உலகத்துக்காகவும் அந்த தாளந்துகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருக்காக மாத்திரமே அவர் கொடுத்த தாளந்துகளை அவருக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து யாவருக்கும் நன்றி. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. ஆமென்.